ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் தலைவர்கள் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய மனிதர் வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது. இப்போ இவருடைய சட்டமன்ற உரைகளாக இருக்கலாம், இவருடைய பொருளாதார விரிவான கோட்பாடுகளாக இருக்கலாம். எடுத்துக்காட்டாக செல்வ சுரண்டல் கோட்பாடு, அதாவது வடிகால் கோட்பாடு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய சங்கங்கள், நிறைய இதழ்கள். இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வரலாறுல மிக முக்கியமான மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. அது இல்லாமல் மிக நீண்ட வயதுடையவர். அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா, அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட் அவருடைய பிறப்பு மற்றும் கல்வி. எங்கே பிறக்கிறார் அப்படின்னா 1825 செப்டம்பர் 4 பம்பாயில் பிறக்கிறாரு. தற்போதைய மும்பையில் வந்து பிறக்கிறாரு. அவருடைய குடும்ப பின்னணின்னு பார்த்தோன்னா இவர் பார்சி ஜொராஸ்ட்ரியன் குடும்பம். ஓகேவா, இந்த வம்சாவளியில் வரக்கூடியவர், பார்சி ஜொராஸ்ட்ரியன் வம்சாவளியில் வரக்கூடியவர் தான் நம்முடைய முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அவருடைய கல்வின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் எல்ஃபிஸ்டன் கல்லூரியில் கல்வி பயின்றிருக்காரு. அவருடைய சாதனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்ஃபிஸ்டன் கல்லூரியில் கணிதம் மற்றும் இயற்கை தத்துவ பேராசிரியரான முதல் இந்தியர் இவர் தான். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்ஃபிஸ்டன் கல்லூரியில் கணிதம் மற்றும் இயற்கை தத்துவ பேராசிரியரான முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி. எப்போ அப்படின்னா 1855. சரி, வெளிநாட்டு பயணம் மற்றும் கல்வி பணின்னு பார்க்கும்போது ஜூன் 27, 1855 லண்டனில் நிறுவப்பட்ட முதல் இந்திய நிறுவனமான காமா அண்ட் கோ நிறுவனத்தின் பங்குதாரராக சேர லண்டன் வந்து சென்றிருக்காரு. இங்கே காமா அண்ட் கோ நிறுவனம் எங்கே நிறுவுறாங்க? லண்டனில். அப்போ இதில் பங்குதாரராக பங்கேற்பதற்காக 1855 ஜூன் 27 லண்டன் போகிறார். பின்னர் நவ்ரோஜி அண்ட் கோ என்ற சொந்த பருத்தி வர்த்தக நிறுவனத்தை வந்து தொடங்குறாரு. அப்போ நவ்ரோஜி அண்ட் கோ என்ற சொந்த பருத்தி வர்த்தக நிறுவனத்தை வந்து தொடங்குறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். அதே மாதிரி லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் குஜராத்தி பேராசிரியராக பணியாற்றினார். இங்கே லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் குஜராத்தி பேராசிரியராக என்ன பண்ணியிருக்காரு? பணியாற்றியிருக்காரு. அடுத்து இவருடைய அரசியல் மற்றும் நிர்வாக பதவிகள்னு பார்க்கும்போது 1874 பரோடா மகாராஜாவின் திவானாக என்ன பண்ணுறாரு? நியமிக்கப்படுறாரு. 1875 பம்பாய் மாநகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1876 ராஜினாமா செய்கிறார். எப்போ? 1875 பம்பாய் மாநகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 1876 வந்து ராஜினாமா செய்கிறார். 1883 அமதி நீதிபதியாக, அதாவது ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸாக நியமிக்கப்படுறார். இரண்டாவது முறையாக பம்பாய் மாநகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார். எப்போ அப்படின்னா 1883. அடுத்து 1885 பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் உருவான போது அதன் துணைத் தலைவரில் ஒருவராக திகழ்ந்தார். எப்படி? பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. அதனுடைய துணைத் தலைவர்களில் ஒருவராக என்ன பண்ணியிருப்பார்னா இருந்திருப்பார். அதே மாதிரி 1885 ஆகஸ்டில் கவர்னர் லார்டு ரேயின் அழைப்பின் பேரில் பம்பாய் சட்டமன்ற குழு உறுப்பினராக இருந்தார். பம்பாயுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய உறுப்பினராக என்ன பண்ணியிருக்காருனா இருந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னராக இருந்தவர் லார்டு ரே. அவருடைய அழைப்பின் பேரில் இவர் என்ன பண்ணியிருக்கார்? பம்பாய் சட்டமன்ற குழு உறுப்பினராக இருந்திருக்கார். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்ப்போம். 1892 பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமனில், ஓகேவா, ஹவுஸ் ஆஃப் காமனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆசிரியர், முதல் இந்தியர் என்ற பெருமையை படைத்தவர் யார்? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. 1892 பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆசிரியர், முதல் இந்தியர் என்ற வரலாற்றை படைத்திருப்பார். தொகுதி மற்றும் கட்சி எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ்பரி சென்ட்ரல் தொகுதியில் லிபரல் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றியிருப்பார். எந்த கட்சி? லிபரல் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பார். இந்தியாவில் சீர்திருத்தங்களை வலியுறுத்த 1893 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய நாடாளுமன்ற குழுவை உருவாக்கினார். என்ன குழுவை உருவாக்குறாரு? இந்திய நாடாளுமன்ற குழுவை வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸில் அவருடைய பங்களிப்பு. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட போது, அதாவது 1885 நிறுவப்பட்ட போது ஏஓஹிஎம் மற்றும் தீன் வச்சாவா ஆகியோருடன் இணைந்து அந்த நிறுவன உறுப்பினர்களில் ஒருத்தராக இருந்திருப்பார். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவிய உறுப்பினர்களில் ஒருவராக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இருந்திருப்பார். 3 முறை அவர் காங்கிரஸ் தலைவராக பங்கேற்றிருக்காரு. எந்தெந்த மாநாடுகளில் அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தார்? 1886 கல்கத்தா, ஓகேவா. இதில் வந்து மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை நிறுவ முடிவு வந்து எடுக்கப்பட்டது. அதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கமிட்டிகளை நிறுவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து 1893 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, தலைவராக இருந்திருக்காரு. 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக இருந்தபோது இந்தியாவின் லட்சியம் சுராஜ், அதாவது சுயராஜ்யம் முதலில் பிரகடனப்படுத்தப்பட்டது எங்கே அப்படின்னா 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸின் மிதவாத பிரிவின் தூணாக திகழ்ந்தவர். ஓகேவா, தீவிரவாத பிரிவு மிதவாத பிரிவுன்னு இருந்திருக்கும். இவர் மிதவாத பிரிவினுடைய தூணாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இருந்திருப்பார். அடுத்து பார்க்கும் அவருடைய அமைப்பு மற்றும் இதழ். 1851 ஜொராஸ்ட்ரிய மதத்தை புதுப்பிக்க ரஹ்மானியா மாச்சனைய சபை அப்படின்ற ஒரு சபையை நிறுவுறார். எதுக்காக அப்படின்னா ஜொராஸ்ட்ரிய மதத்தை புதுப்பிப்பதற்காக. அடுத்து 1854 பார்சி சமூக சீர்திருத்தத்திற்காக ராஷ்ட் கோப்தார், உண்மையை சொல்பவர் அல்லது உண்மையை விளங்குபவர் என்ற குஜராத்தி இதழை தொடங்கினார். ஓகேவா, அப்போ ராஷ்ட் கோப்தார் எந்த மொழியில் வெளிவந்துச்சுன்னு கேட்டால் குஜராத்தி மொழியில் வெளிவந்துச்சு. 1854 பார்சி சமூகத்திற்காக ராஷ்ட் கோப்தார், அதாவது உண்மை விளங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழை தொடங்குறாரு. 1865 லண்டனில் இந்திய சொசைட்டியை உருவாக்குனார். எங்கே, லண்டனில் பார்த்தீங்கன்னா இந்திய சொசைட்டியை உருவாக்குறாரு. அதே மாதிரி 1866 to 67 காலகட்டங்களில் கிழக்கிந்திய சங்கம், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் என்ற அமைப்பை நிறுவுறாரு. இந்திய கண்ணோட்டத்தை ஆங்கிலேயர்களுக்கு தெரியப்படுத்துவது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். கிழக்கிந்திய சங்கம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1866 to 67 இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. 1883 இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதழை தொடங்குறாரு. என்ன இதழ், வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதழை தொடங்குறாரு. அதாவது இந்தியாவின் குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1883. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு செல்வச் சுரண்டல் கோட்பாடு. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வடிகால் கோட்பாடுன்னு கூட சொல்லுவாங்க. வடிகால் கோட்பாடுன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ பிரிட்டிஷ் பொருளாதார கொள்கைகள் இந்தியாவின் செல்வத்தை எப்படி வடிகட்டுகிறது என்பதை விளக்கிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அதுக்காக ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தில் இந்த வடிகால் கோட்பாடு பற்றி சொல்லியிருப்பார். வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், போரட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா 1901 இந்த நூல் எழுதப்பட்டிருக்கும். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவின் வருவாயில் கிட்டத்தட்ட அமெரிக்க டாலரில் 200 முதல் 300 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு பிரிட்டனுக்கு என்ன பண்ணுது, இந்தியாவிலிருந்து வளங்கள் மாற்றப்படுது அப்படின்றத சொல்லியிருப்பார். இப்போ வருடத்திற்கு சுமார் 12 மில்லியன் அல்லது நாட்டின் 1/4 பணம் வெளியேறுவதாக அவர் கூறுறாரு இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு. இதோட விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இவரது போராட்டத்தால் 1896 இந்திய செலவினங்களுக்கான ராயல் கமிஷன், வெல்ஃபி கமிஷன் அமைக்கப்பட்டது. அதில் இவரும் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார். ராயல் கமிஷன், அதாவது வெல்ஃபி கமிஷனில் இவரும் என்ன பண்ணுறாரு, ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு. ஓகே, வேற என்னெல்லாம் இவருடைய சிறப்புகள்னு பார்ப்போம் அப்படின்னா, அரசியல் வழிகாட்டி. மகாத்மா காந்தி, திலகர், கோகலே ஆகியோருக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அடுத்து பாருங்க, அரசியலில் முதலில் புள்ளி விவர தரவுகளை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். எப்போ அவர் இறக்குறாரு அப்படின்னா 1917 பம்பாயில் கிட்டத்தட்ட 91 வயதில் பார்த்தீங்கன்னா இறக்குறாரு. இப்போ தாதாபாய் நவ்ரோஜை பற்றி முக்கியமான விஷயமெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக சப்டாபிக் போட்டு பார்த்துருக்கோம். இப்போ மெயின்ஸில் எழுதும்போது நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்டாபிக் போட்டு எழுதிக்கலாம். ஓகே பாருங்கள்.